ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இதில் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இந்த வீடியோவில். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் குறிப்பாக வந்து போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ படிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஏன்னா 2 பேருக்குமே சேர்த்து இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. நிறைய பேரால் வந்து கிளாஸ்லலாம் ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டி படிக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், கல்வி தொலைக்காட்சியில் அரசு பணி போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் போய் கலந்துக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டில் டிவி இருந்துச்சுனாலே போதும், கல்வி தொலைக்காட்சியில் வந்து ஷெட்யூல் போட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து நடந்திருக்கும். எக்ஸாம் அவேர்னஸ் பற்றி, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றி வந்து இன்றைக்கி எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி பாலிட்டி பார்ட் 17 வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் ஜூன் மந்த் இது வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் போட்டு கிளாஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீக்கும் என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 4 கிளாஸ் போல் தான் இருக்கும். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் இந்திய அரசியலமைப்பு, நடப்பு நிகழ்வுகள் ஜூனு, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பாலிட்டி அடுத்தடுத்த பார்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போது வரப்போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு தான் வந்து வரப்போகுது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. அடுத்த நோட்டிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிலே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் நம்மளால் டிவியில் பார்க்க முடியல அப்படின்னா இது வந்து நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்க்குறதுக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிஎன் கரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் வந்து ஒரு வினாடி வினா போட்டி திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்கூல் மூலமாக ஒவ்வொரு 2 டீம் கலந்துக்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான வினாடி வினா போட்டி வந்து நடந்துச்சு. அதுக்கான வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வின்னருக்கான கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 7,000, செகண்ட் ப்ரைஸ் 5,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 3,000. அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டிலேயே முறையாக ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில் ஏஐ மூலமாக இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சேலம் மாவட்டம் கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய 159 மாணவியருக்கு வேலைவாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வு ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக ரோபோ வந்து கொஷின் கேட்டு அந்த குரல் வாயிலாக வந்து தேர்வு நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 20 நபர்களை கொண்ட குழுவாக தனித்தனியாக மாணவர்கள் அமர வைக்கப்பட்டு அவங்க லேப்டாப் வாயிலாக தேர்வு நடந்துச்சு. இதில் மாணவர்கள் கூறக்கூடிய பதிலை உள்வாங்கி குறுக்கு கேள்விகளையும் ரோபோ வந்து கேட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? என்ன பதில் சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி. நேர்முக தேர்வில் பங்கேற்றவங்களுடைய தனித்திறன், இன்ஜினியரிங் கல்வி அறிவுத்திறன், கணித புலமை உள்ளிட்ட அடிப்படை இன்ஜினியரிங் தேவைக்கான அனைத்து கேள்வியையும் தானாகவே உருவாக்கி அதுக்குரிய பதிலை கொண்டு மதிப்பெண்களை தனித்தனியாக பாடவாரியாக ரோபோ வந்து போட்டிருந்துச்சு. அதனுடைய மதிப்பீடுகளை கொண்டு இறுதிக்கட்டமாக அந்த நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி சோஃபியா தலைமையில் இறுதிக்கட்ட நேர்முக தேர்வும் நடைபெற்றுச்சு. சோஃபியா மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் கோபி ஆகியோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வில் மாணவர்கள் எதிரே உள்ளவங்களை கண்டு அந்த பயந்து அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க மிஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்போ எதிரில் வந்து யாரும் இல்லாமல் கம்ப்யூட்டர் மூலமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால வந்து கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாமல் பதட்டம் இல்லாமல் பதில் சொல்ல முடியும். மாணவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த இன்டர்வியூவை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லண்டனில் உள்ள பாபோன் ஐடி நிறுவன பங்குதாரர்களில் ஒருவரான அருள் ஆனந்தம் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியோடைய முன்னாள் மாணவராக இருந்தார். அவர் பயின்ற கல்லூரியில் தகுதியான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குறதுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மாணவர்களுக்கு 1 மணி நேரம் நேர்முக தேர்வு அவர் நடத்தியிருக்காரு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் அரசு கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் ரோபோ வாயிலாக நேர்முக தேர்வு நடந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. சேலத்தில் தான், இந்த காலேஜில் தான் வந்து நடந்துச்சு. ஒருத்தவங்களை மட்டும்தான் வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிறுவனம் வந்துச்சு. 2 பேர் வந்து சிறப்பாக செயல்பட்டதால் 2 பேருக்குமே வந்து பணி உத்தரவாத ஆணையம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஏஐ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம் இது இல்லையா?
இப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் ஏஐ வாயிலாக விடைத்தாள் மதிப்பீடு பல்கலைக்கழகங்களில் அமல்படுத்தவும் ஒரு திட்டம் வந்து இருக்குது. இப்போ ஏஐ பேஸ் பண்ணி, அதாவது செயற்கை நுண்ணறிவு வாயிலாக பல்கலை தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யக்கூடிய முறை ஒரு 3 பல்கலைக்கழகங்களில் இருக்குது. இதை வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் செயல்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. இந்த தகவலை தமிழக திட்டக்குழு உறுப்பினரான செயலர் சுதா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிஐஐ எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழகம் சார்பில் திறன் மேம்பாட்டு மாநாடு சென்னையில் நேற்று நடந்துச்சு. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் தமிழக திட்டக்குழு உறுப்பினர் செயலர் சுதா அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, உலகளாவிய தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப கல்வி வழங்குறதுல தமிழகம் முன்னணியில் இருக்குது. உயர்கல்வி முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது திறம்பட செயல்படணுன்றதுக்காக பள்ளிகளில் இருந்தே திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும். அதுதான் வந்து நம்ம அரசுமே நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஏற்ப தான் வந்து பயிற்சியும் அளிக்கப்படுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காக்களில் புத்தாக்க மையங்கள் துவக்கப்பட்டு இருக்குது. அங்கே மாணவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே வந்து வழங்கப்படுது. ஃபோர்ஜ் நிறுவன ஆதாரோட மதுரையிலையும் சிப்காட் புத்தாக்க மையம் அமைக்கப்பட இருக்குது. தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறதால ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக பல்கலை தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் முறை 3 பல்கலைக்கழகங்களில் இருக்குது. இதை வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் செயல்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. விரைவில் இது செயல்பாட்டுக்கும் வந்துடும். சிஐஐ தமிழக பிரிவு தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏற்ப இன்ஜினியர்கள் தங்களுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளணும். கல்வி நிறுவனங்கள் அதுக்காக ஹெல்ப் பண்ணணும். தமிழகத்தில் எஸ்ஜிடிபி எனப்படக்கூடிய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையினுடைய பங்கு 20%, 89% இளைஞர்கள் படிக்கும் போதே தொழில் நிறுவனங்களில் பயிற்சி பெறுறாங்க. நான் முதல்வன் திட்டம் வாயிலாக மாணவர்களுக்கு சிறந்த முறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படுது. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அதனால் தொழிற்சாலைகளுடைய தேவையை அறிஞ்சு அதற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களில் பாடத்திட்டங்கள் இருக்கணும். கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா வேலை அளிக்கும் போது பயிற்சி காலமும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ மூலமாக இன்டர்வியூ நடக்குது. ஏஐ மூலமாக இனிமேல் வந்து விடைத்தாள் மதிப்பீடும் வந்து செயல்படுத்துறதுக்காக முயற்சியும் எடுத்துகிட்டு வராங்க. ஆல்ரெடி ஒரு 3 காலேஜில் இருக்குது. இது மேபி எல்லா காலேஜ்லேயும் கொண்டு வர்றதுக்கு சீக்கிரமாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்குறதுக்காக கட்டணமில்லா பயிற்சி வந்து சென்னையில் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களால் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராயா கல்லூரி வளாகத்தில் ஒரு 500 ஆர்வலர்களுக்கும் மற்றும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் ஒரு 300 ஆர்வலர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக இப்போ விண்ணப்பங்கள் பெற்று புதுசாக வந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. பயிற்சி வகுப்புகள் வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற இருக்குது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்புகிறவங்க குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே போல் 1/1/2024 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள்லாம் இல்லை. பயிற்சியில் சேர விரும்பக்கூடிய ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான www.cecc.in வாயிலாக 10/9/2024 அதாவது நாளிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதள முகவரியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 லேண்ட்லைன் நம்பர். இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்துள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப ஆர்வலர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் மேற்குறிப்பிடப்பட்ட இணையதளத்திலே வெளியிடுவாங்க. அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அக்டோபர் 2nd வீக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த தகவலை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட பிகினிங்லேயும் நான் வந்து உங்களுக்கு அரசு வேலைக்கு போக வேண்டிய பயிற்சி வகுப்புகள் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் எண்ட்லேயும் வந்து அதே தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.